வணக்கம், வெல்கம் டு லேட்டரல் கல்வி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை போல் பிறரை நேசி அப்படிங்கிறத பார்க்க போறோம். தன்னை போல் பிறரை நேசி அப்படின்னா, தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு மற்றவங்களை நேசிக்கணும், மற்ற மனிதர்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து பைபிள்ல சொல்றாரு. எதனால இதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சமத்துவத்துக்கான ஒரு வழி. எப்படி நம்மளை நம்ம நேசிக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோங்கிறது யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்மளை கேரிங் எடுத்துக்கிறோம், நம்மளோட உடல்லையும் மனதிலையும் நம்மளை எப்படி முன்னேற்றணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளை நோக்கி தான் எல்லா விஷயமும் இருக்கும். இந்த உலகமே நம்மளுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் வந்து நம்மளோட எண்ணமா இருக்கும். அதே விஷயத்த நீங்க மற்றவங்களுக்காகவும் யோசிக்கணும், மற்ற மனிதர்களுக்காகவும் என்ன பண்ணணும், அவங்களோட வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் அவங்களோட வாழ்க்கைக்கான ஒரு நன்மைகளை பத்தியும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதேதான் வந்து முகமது நபி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பூமியில் உள்ள மக்களிடம் நீங்கள் கருணை காட்டினால் வானத்தில் உள்ளவன், அதாவது அல்லாஹ், உங்களிடம் கருணை காட்டுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அது பூமியில இருக்க மக்கள்கிட்ட நீங்க கருணை காட்டுறீங்கன்னா உங்களோட அன்பு கருணை அதை நீங்க காட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்றான், வானத்துல இருக்கவன் அல்லாஹ் உங்களை வந்து கருணை காட்டுவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நான் அன்போட இருக்கணும் அப்படிங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே வந்து பெரியார் வந்து வேற வழியில ஒண்ணு சொல்றாரு. எப்படின்னா, உனக்கு மற்றவங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்யாத அப்படிங்கிறாரு. அது கொஞ்சம் மாத்தி அமைக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் செஞ்சா நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். அதை நம்மளுக்கு யாருமே செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதே விஷயத்த நீ மற்றவங்களுக்கு செய்யாத, ஏன்னா அவனும் அதே மாதிரிதான் துன்பப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. இதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்றாரு. இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்துல 315வது குறள்ல சொல்றாரு, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்னா, உனக்கு அறிவு இருக்குன்னு நீ சொல்லிக்கிற, ரைட்டு. அறிவு இருக்குன்னா எப்படி, எதை வச்சு மெஷர் பண்ற அப்படின்னா, இன்னொருத்தவங்களோட ஒரு பிரச்சனை நோய்னா இங்க பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பிரிதின் நோய்னா மற்றவங்களுடைய பிரச்சனை உன் பிரச்சனை போல நீ யோசிக்காம அவங்களுக்கு அந்த உதவி செய்யறது. நம்மளோட பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டக்குன்னு அந்த இடத்துல நம்ம உதவி செய்வோம். அதே போல மற்றவங்களோட பிரச்சனைக்கு நீ இறங்கி நீ செய்யல அப்படின்னா உனக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம இதுல இருக்கிற ஒட்டுமொத்த தீம் என்ன அப்படின்னா, உன்னை நீ எப்படி நினைக்கிறியோ அதே போல மற்றவங்களையும் நினை. சிம்பிள் கான்செப்ட் தான். இதை பண்ணிட்டாலே போதும், பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியா அமையும். ஏன்னா பிரச்சனைகள் உருவாகிறதுக்கே என்னோட நான் உன்னோட பெரியவனா, நீ பெரியவனா, நான் சின்னவனா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரும்பொழுதுதான் பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது, ஈகோ ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க மற்றவங்களை நீங்க உங்களை நேசிக்கிற அளவுக்கு அங்க நேசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு உங்களுக்கு மைண்ட் ஓப்பனா இருக்கணும், அவ்வளவுதான். மைண்டை க்ளோஸ்டா வச்சுட்டீங்கன்னா உங்களால நேசிக்கிறது கண்டிப்பா முடியாது. அப்ப நீங்க மைண்டை க்ளோஸ் பண்ணாம மைண்டை வந்துட்டு ஓப்பனா வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும். இதை சிம்பிளா இன்னொன்னு சொல்றீங்களா, இன்னொரு டைமென்ஷன் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த பூமி, நம்ம பூமியில இருந்து பிறந்திருக்கோம். நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு காற்று, அடுத்தது நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம். இந்த 5மே இருக்கு. இந்த 5ம் கலந்தது தான் வந்து இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்றாரு. நம்ம உடம்பு இந்த பஞ்சபூதங்களால் தான் ஆனப்பட்டது. ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றாங்க, புதைக்கும் பொழுது இல்லை எரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த பஞ்சபூதங்களை கலக்கிறோம். சரி, இப்ப இந்த பூமியெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி சூரியன்ல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது அங்க வெறும் ஒரு கல்லு தான். இந்த பூமியே ஒட்டுமொத்தமா அங்க ஒரு சின்ன ஒரு பகுதி தான், ஒரு சின்ன புள்ளி தான். அதுல இருந்துதான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை உயிரினங்களும் வந்திருக்கு. அப்ப நாம அங்க என்ன வந்திருக்கோம், நம்ம உடம்புல இருந்த ஏதோ ஒரு பொருள் என்ன இருக்கும், அங்க ஒரு கல்லாவோ ஒரு மண்ணாவோ அங்க அந்த பக்கம் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு அதோட டைமென்ஷன் நம்ம மாறி இருக்கோம், வடிவம் மாறி இருக்கும். ஒருவேளை நானும் இல்ல அமெரிக்கால இருக்க ஒரு மனிதனும் 2 பேருமே பக்கத்துலேயே கூட இருந்திருக்கலாம் சூரியன் இருந்திருக்கும் போது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, வேற வேற வடிவத்துல வேற வேற இடத்துல இருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், நாம எப்படியோ அதே போலதான் அவங்களும். இதுக்கு முன்னாடி பிறந்தாங்களா அவங்களும் அதே தான். அப்ப எல்லாமே
ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், நம்மளால வந்து அன்போட எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். மனிதர்களை மட்டுமே இல்லை, சுற்றி இருக்க எல்லா விஷயங்களையும், உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன போல நம்ம மற்றவங்களையும் நேசிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அதுதான் வந்து தன்னை போல் பிறரை நேசி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.